முத்துவுக்கு கடைசி நேரத்துல எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. எல்லாருக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப அவமானமா போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியில போயிடுறாரு. இப்ப அண்ணாமலை அப்பா வந்துட்டு, சரிதான் கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சுல்ல, எங்ககிட்ட சொல்லாமலே கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சுல, மணமேடையில உட்காருங்க அப்படின்னு சொல்ல அருண் வந்து சீதா கழுத்துல தாலி கட்டுறாங்க. இதுக்கப்புறமா அண்ணாமலை அப்பா கிட்ட மீனா பேசுறதுக்கு போறாங்க. ஆனா அண்ணாமலை அப்பா இருந்துட்டு, எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லைம்மா, நான் நம்பினேன், ஆனா நான் நம்பின மாதிரி நீங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜயாவுக்கு சொல்லவா வேணும். அவங்க வந்துட்டு, நான் கூட்டிட்டு வந்த மருமக அவ அப்படி இப்படி, மீனா தங்கம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தீங்க, இப்ப அவ எப்படி சுயரூபத்தை காட்டியிருக்கான்னு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி விஜயாவும் அவங்களுக்கு என்னென்ன டைலாக் உண்டோ எல்லாத்தையும் பேசுறாங்க. இப்போ முத்து வந்துட்டு கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியில போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு. இப்போ மீனா வந்து சீதாவை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எப்படினாலும் அவரை சமாளிச்சுக்கிருவேன், நீங்கள் வந்துட்டு நல்லபடி போய் வாழ்கிறது வழியை மட்டும் பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அருண் கிட்ட எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறமும் என் வாழ்க்கையை பணைய வச்சதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணமே பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் தெரிய வேண்டாம் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சது தெரிஞ்சது தானே, இனி எனக்கு பிரச்சனை வராதுல, ஐயோ தெரிஞ்சிருமா தெரிஞ்சிருமான்னு நான் பயந்துட்டு இருக்க வேண்டியதில்லை, நீ வந்துட்டு சந்தோஷமா இரு, அது போதும். நீங்களும் என் தங்கச்சியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் சந்தோஷமா வாழ்றதை பார்த்துட்டு இந்த பிரச்சனை எல்லாம் தானாகவே மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீதா வந்து அழுதுகிட்டேன்னு, அக்கா நான் அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலக்கா, உன் வாழ்க்கையை யோசிச்சு பார்க்காம நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், மாமா கண்டிப்பாக மனசு மாறுவார் அப்படின்னு நம்ம பொறுமையாக இருந்திருக்கணும், ஆனால் நம்ம தான் அவசரப்பட்டுட்டோம். சரி, கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணாங்களா அப்பயாவது சொல்லியிருக்கணும், மாமாவுக்கு இப்போ இந்த அவமானம் தேவைப்பட்டிருந்திருக்காது, நம்ம தான்க்கா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருக்கா, உன் வாழ்க்கையை நான் வந்து இதாக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுக்கு மீனா வந்துட்டு, கவலைப்படாத, மாமாவை பற்றி எனக்கு தெரியும், எப்பயும் என்னை கைவிட மாட்டார், நீ உன்னோட வாழ்க்கையே சந்தோஷமாக வாழு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சந்திரா இருந்துட்டு, இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, பெத்தவன்னு நான் எதுக்கடி இருக்கேன், உங்களோட வாழ்க்கையோட முடிவை நீங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு உங்களை பெற்று வளர்க்கணும் சொல்லுங்கள், என்கிட்ட ஒரு வார்த்தையாவது நீங்கள் சொல்லியிருக்கணும்லடி, என்கிட்ட கூட சொல்லலை. நீ இப்போ ஒருத்தி இந்த கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக புருஷன் கூட வாழ்கிறதுக்கு போகிறா, இன்னொருத்தி புருஷன் கூட வாழாமல் வாழாவட்டியாக வந்து இருக்க போகிறா, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் மீனா இருந்துட்டு, அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, அவர் எப்படி என்னை அப்படியெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வரட்ட மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயா இருந்துட்டு, ஆமாம் ஆமாம், வீட்டை விட்டுலாம் வரட்ட மாட்டான், இனி அவன் வீட்டுக்கு வரமாட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் ஆர்வமோட தான் இருக்கிறாங்க. இப்போ ரோகிணி வந்துட்டு, நல்ல வேலைப்பா, நமக்கு என்ன ஆட்டம் ஆடுனா இந்த மீனா, இப்போ பாரு, மீனாவும் முத்துவும் இது இந்த இந்த சாக்கை வச்சு கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருப்பாங்க, நம்மளையும் எதுவும் நோனாமல் இருப்பாங்க, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போது வீட்டுக்கு போனதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா மீனா வீட்டுக்கு வராங்க. அங்கே முத்து பயங்கர கோவத்தோட வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. மீனா வீட்டுக்குள்ளே வர்றதை பார்த்துட்டு, நீ வரக்கூடாது, அங்கேயே நில்லு அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாப்புல. அண்ணாமலையை பறந்துட்டு, அவளோட சூழ்நிலையைத்தான் கல்யாண மண்டபத்தில் வச்சே சொல்லிட்டால, இனி என்னடா உனக்கு, சரி விடு, நீ தான் பண்ணாத தப்பையா பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, இனிமே இவ கூட வாழ போடுறது ஐடியா எனக்கு இல்லைப்பா, எனக்கு மீறி அவ்வளோ சொல்லியும் எனக்கு மரியாதை இல்லாமல் நான் கூட பெருமைப்பட்டேப்பா, நான் கூட சந்தோஷப்பட்டேப்பா, என் கூட பிறந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான் அப்படின்ற மாதிரி ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சப்பா, ஆனால் இவங்க என்கிட்ட எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. மீனாவை வந்து வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கவே இல்லை. சரி, என்ன நடக்குன்னு பார்ப்போம்.